பாருப்பா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாம்பார், மாங்காய் போட்ட சாம்பார். மாங்காய், முருங்கைக்காய், அப்புறம் கேரட் இதெல்லாம் போட்ட ஒரு சாம்பார். கூட வந்து இந்த அப்பளம் இருக்குது. அதுக்கப்புறம் பருப்பு தால். இது வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் வந்து ரசம் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா இதை வந்து வச்சு சாப்பிடுவோம். இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் என்ன அப்படின்னா பருப்பு தால் இருக்குது, கூட அந்த அப்பளத்தெல்லாம் நொறுக்கி போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கோ. கூட கேரட், கூட பச்சை மிளகாவும் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்குறோம். அதுவும் சாப்பிட்லாம். நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்றோம். இப்போ வந்து கொஞ்சம் மாம்பழம், மாங்காய், அப்புறம் கொஞ்சம் பருப்பு, அப்புறம் இந்த முருங்கைக்காய் இருக்கிற ரவி அந்த உள்ளே உள்ளதை எடுத்து தான் சாப்பிடும். ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து இல்லைங்க இந்தாங்க. மாங்காய் வரையா வா செம. இன்றைக்கி பக்கோடாவும் இருக்குது, மாவு பக்கோடா. அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்துடலான்னு தான் வச்சுட்டோம். இல்லைன்னா அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல சாதம், அப்புறம் குழம்பு, மாங்காய், முருங்கைக்காய், கேரட்டு, மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார். ரவிக்கு வந்து சுற்றி ஊற்றினா தான் பிடிக்கும். எனக்கு வந்து சாம்பார் வச்சா இது அப்படியே மொத்தமாக காமிச்சிடும். இது ஒயிட் ரைஸ், இது சாம்பார், இது வந்து அப்பளம், எண்ணெயில் வதக்குன பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் மோர் குழம்பு, தாளிச்ச மோர் குழம்பு, அப்புறம் வந்து தால். இது எதுக்குன்னா இதில் கொஞ்சம் எடுத்து இந்த தால் வந்து எதுக்காக இதில் என்ன பண்ணுறேன், இந்த இத்தனை வகையான ஆமாம் ஃபஸ்ட்டு பருப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து கெட்டி பருப்பு. இது வந்து அதிகம் திருநெல்வேலியில் வந்து ரசத்துக்கு கூடலாம் வச்சு சாப்பிடுவாங்க. ரசம் வச்சுட்டு கெட்டி பருப்பு நல்லா கெட்டியாக இருக்கும், சின்ன வெங்காயம்லாம் துளிச்சு போட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கெட்டி பருப்பு இருக்குல்ல, இந்த கெட்டி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கணும் நமக்கு தேவையான அளவு. இப்போது இதில் இது வச்சுக்கலாம். இது யாருக்கெல்லாம் பருப்பு கூட இந்த மாதிரி பருப்பு கூட அப்பளம் வத்தல், அப்பளம் வந்து இந்த மாதிரி நுணுக்கி போட்டு இப்படி சாப்பிட்றது பிடிக்கும் சாப்பாடு கூட. இது அப்படியே வெறுமனே சாப்பிட்டுக்கலாம். இதையுமே ரசத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் சாப்பிட்றேன் மோர் அப்படியே இந்த இது. சரி, ஓகே, நாங்கள் வந்து சாப்பிட்றோம். நீங்கள் அடுத்த வீடியோ பாருங்கள். பாய்.